ஓம் சாந்தி. 21/1/2024 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி. இன்றைய நாள் விசேஷமாக அன்பிற்கான நாள் ஆகும். அமிர்த வேளையில் துவங்கி நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் தங்களுடைய இதயபூர்வமான அன்பை பாப்தாதாவிற்காக அர்ப்பணம் செய்து கொண்டு இருந்தார்கள். அனைத்து குழந்தைகளின் அன்பின் முத்து மாலைகள் பாப்தாதாவின் கழுத்தில் விழுந்து கொண்டே இருந்தன. இன்றைய நாளில் ஒரு பக்கம் அன்பின் முத்து மாலைகள், இன்னொரு பக்கம் இனிமையான முறையீடுகளின் மாலைகளும் இருந்தன. ஆனால் இந்த வருடம் முறையீடுகளில் வித்தியாசம் இருந்தது. இதற்கு முன்பு எங்களையும் உங்களுடன் அழைத்து சென்று இருக்க வேண்டும், நாங்கள் சாக்கார பாபாவின் பாலனையை பெறவில்லை என்று இந்த மாதிரி முறையீடுகள் இருந்தன. இந்த வருடம் இப்பொழுது தந்தைக்கு சமமாகி உங்களிடம் வந்தடைந்து விட வேண்டும் என்பது பெரும்பான்மையானோரின் முறையீடாக இருந்தது. சமமாக ஆவதற்கான ஊக்கம், உற்சாகம் அநேகரிடம் அதிகமாக இருந்தது. சமமாக ஆவதற்கான விருப்பம் மிகவும் தீவிரமாக இருந்தது. ஆகிவிட வேண்டும், மேலும் அங்கு வந்து விட வேண்டும் என்ற இந்த எண்ணம் ஆன்மீக உரையாடலில் குழந்தைகளிடம் அதிகமாக இருந்தது. பாப்தாதாவும் சமமாக ஆகுங்கள், நிறைந்தவராகுங்கள், முழுமையானவராகுங்கள் என்று இதைதான் குழந்தைகளுக்கு கூறுகிறார். இதற்கான நிரந்தரமான வழி மிக மிக சுலபமானது. அனைத்தையும் விட சுலபமான வழி எப்பொழுதும் அன்பு கடலில் மூழ்கி இருங்கள். எப்படி இன்றைய தினம் அன்பு கடலில் மூழ்கி இருந்தீர்கள்? வேறு ஏதாவது நினைவு வந்ததா? பாப்தாதாவை தவிர வேறு எந்த நினைவும் இருந்ததா? எழும்போதும் அமரும் போதும் அன்பிலேயே மூழ்கி இருந்தீர்கள். போகும் பொழுதும் வரும் பொழுதும் என்ன நினைவு இருந்தது? பிரம்மா பாபாவின் சரித்திரம் மற்றும் சித்திரமும் எதிரில் இருந்தது, மேலும் சரித்திரமும் நினைவில் இருந்தது. அனைவரும் விசேஷமாக இன்று அன்பின் அனுபவம் செய்தீர்கள் அல்லவா? கடினமாக இருந்ததா? சுலபமாகி விட்டதா அல்லவா? அன்பு அந்த மாதிரியான சக்தியாகும். அது அனைத்தையும் மறக்க வைத்து விடுகிறது. உடலின் நினைவும் உடலின் உலகத்தின் நினைவும் வரவில்லை. அன்பு கடின உழைப்பிலிருந்து விடுவித்து விடுகிறது. எங்கு அன்பு இருக்குமோ அங்கு கடின உழைப்பு இருக்காது. அன்பு எப்பொழுதும் சுலபமாக பாப்தாதாவின் கரம் தன்மேல் இருப்பதாக அனுபவம் செய்விக்கிறது. அன்பு குடை நிழல் ஆகி மாயையை வென்றவராக்கி விடுகிறது. எவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ரூபமான மலையாக இருந்தாலும் அன்பு மலையையும் தண்ணீரை போல லேசாக ஆக்கிவிடுகிறது. அப்படி அன்பாக இருக்க தெரியும் அல்லவா? இன்று இருந்து பார்த்தீர்கள் தானே? வேறு ஏதாவது நினைவு இருந்ததா? இருக்கவில்லை தானே? பாபா பாபா, மேலும் பாபா ஒருவரின் நினைவிலேயே ஐக்கியமாகி இருந்தீர்கள். எனவே வேறு எந்த முயற்சியும் செய்யாதீர்கள். அன்பு கடலில் மூழ்கி விடுங்கள் என்பதை தான் பாப்தாதா கூறுகிறார். மூழ்க தெரியுமா? சில நேரம் குழந்தைகள் அன்பு கடலில் மூழ்குகிறார்கள். ஆனால் சில நேரம் சிறிதளவு மூழ்கியிருந்து பிறகு வெளியில் வந்து விடுகிறார்கள். இந்த நேரம் பாபா இனிமையான பாபா, அன்பான பாபா என்று கூறுவார்கள். மேலும் அடுத்த நொடியே வெளியில் வந்து விடுகிறார்கள் அல்லது வேறு விஷயங்களில் ஈடுபட்டு விடுகிறார்கள். கொஞ்ச நேரம் மட்டும் எப்படி யாராவது தண்ணீரில் மூழ்கி இருந்து பிறகு வெளியே வந்து விடுகிறார். அதே போல அன்பில் மூழ்கி இருந்தார், பிறகு வெளியில்
வந்துவிட்டார். மூழ்கி இருந்தீர்கள் என்றால் அன்பின் சக்தி அனைத்தையும் விட சுலபமாக விடுவித்துவிடும். அன்புதான் பிராமணன் ஆக்கியது என்பது அனைத்து குழந்தைகளின் பிராமண ஜென்மத்தின் துவக்க கால அனுபவமாகும். அன்பு மாற்றம் செய்தது தன்னுடைய ஜென்மத்தின் துவக்க காலத்தின் அனுபவம் நினைவில் இருக்கிறது தானே. ஞானம் மற்றும் யோகா கிடைத்தது. ஆனால் அன்பு கவர்ந்திழுத்து தந்தையின் குழந்தையாக ஆக்கியது. ஒருவேளை எப்பொழுதும் அன்பின் சக்தியில் இருந்தீர்கள் என்றால் நிரந்தரமாக கஷ்டப்பட்டு முயற்சி செய்வதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மேலும் இப்பொழுது முக்தி வருடத்தையும் கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? அப்படி கடின உழைப்பிலிருந்தும் முக்தி ஆவதற்கான சாதனம் அன்பில் மூழ்கி இருப்பவராக ஆகுங்கள். அன்பின் அனுபவம் அனைவருக்கும் இருக்கிறது அல்லவா? அல்லது இல்லையா? ஒருவேளை பாப் தாதாவின் மீது மிக அதிகமான அன்பு யாருக்கு இருக்கிறது என்று கேட்டோம் என்றால் எனக்குதான் என அனைவருமே கையை உயர்த்துவார்கள். அமைதியின் கையை உயர்த்துங்கள். சப்தம் எழுப்பும் கையை உயர்த்தாதீர்கள். அப்படி அன்பின் சக்தியை எப்பொழுதும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் என்று இதைதான் பாப் தாதா என்று கூறுகிறார். சுலபம்தானே. உடலின் நினைவை மறக்க வேண்டும். உடல் சம்பந்தப்பட்ட உலகத்தை மறந்துவிட வேண்டும். மாயையை வென்றவர் ஆகிவிட வேண்டும் என்று நினைவு செய்கிறீர்கள். எப்பொழுதும் அன்பின் பாதுகாப்பு நிழலிலே இருப்பீர்கள் என்றால் அந்த அன்பின் நிழலின் உள்ளே மாயை வர முடியாது. அன்பின் கடலிலிருந்து வெளியே வருகிறீர்கள் என்றால் மாயை பார்த்து விடுகிறது மற்றும் தன்னுடையவராக ஆக்கி விடுகிறது. எனவே கடலிலிருந்து வெளியே வராதீர்கள். மூழ்கி இருங்கள். ஏதாவது காரியம் செய்து கொண்டு இருந்தாலும் அன்பிற்குரியவரை மறக்க முடியாது. அன்பில் மூழ்கி இருந்து ஒவ்வொரு காரியமும் செய்கிறார். அப்படி இன்றைய நாளில் அனைத்தையும் மறந்து இருந்தீர்கள். அப்படி எப்பொழுதுமே அன்பில் இருக்க முடியாதா என்ன? அன்பு எளிதாக சமமாக ஆக்கிவிடும். ஏனென்றால் யார் மீது அன்பு இருக்கிறதோ அவர் மாதிரி ஆக வேண்டும் என்பது கடினமானதாக இருக்காது. பிரம்மா பாபாவின் மீது உளப்பூர்வமான அன்பு இருக்கிறது. பிரம்மா பாபாவிற்கும் குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது. எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையையும் எதிரில் வெளிப்படுத்தி சமமாக ஆவதற்காக விசேஷமாக சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படி முந்தைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ரத்தினத்தையும் பார்த்தார், ஒவ்வொரு ரத்தினத்தின் மதிப்பையும் தெரிந்து விசேஷமாக காரியத்தில் ஈடுபடுத்துவார். அதே போல இப்பொழுதும் ஒவ்வொரு ரத்தினத்தையும் விசேஷ ரூபத்தில் அவர்களுடைய விசேஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்துவதற்கான எண்ணத்தை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மேலும் ஒவ்வொருவரின் சிறப்பை பாராட்டி பாடிக்கொண்டே இருக்கிறார். ஆஹா, என்னுடைய விலை மதிக்க முடியாத ரத்தினமே. சில குழந்தைகள் பிரம்மா பாபா சூட்சும வதனத்தில் என்ன செய்கிறார் என்று நினைக்கிறார்கள். நாமோ இங்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறோம். மேலும் பிரம்மா பாபா அங்கே சூட்சும வதனத்தில் என்ன செய்கிறார்? எப்படி சாக்கார ரூபத்தில் எப்பொழுதும் குழந்தைகளின் கூடவே இருந்தார், அதே போல வதனத்திலும் இருக்கிறார் என்று தந்தை கூறுகிறார். தனியாக இருக்கவில்லை, குழந்தைகளின் கூடவேதான் இருக்கிறார். குழந்தைகள் இன்றி தந்தைக்கும் மகிழ்ச்சி வருவது இல்லை. எப்படி குழந்தைகளுக்கு தந்தை இல்லாமல் எதுவுமே
எதுவுமே பிடித்தமானதாக இருப்பது இல்லை. அதே போல தந்தைக்கும் குழந்தைகள் இல்லாமல் எதுவும் ரசிப்பது இல்லை. தனியாக இருக்கவில்லை, உங்களுடன் தான் இருக்கிறார். சாக்காரத்திலோ துணையின் அனுபவத்தை சாக்கார ரூபத்தில் குறைவான குழந்தைகள் தான் செய்ய முடிந்தது. இப்பொழுதோ அவ்யக்த ரூபத்தில் ஒவ்வொரு குழந்தை உடனும் எந்த நேரம் விரும்புகிறாரோ அந்த நேரம் துணையாக இருந்து கொண்டே இருக்கிறார். எப்படி படங்களில் பக்தர்கள் ஒவ்வொரு கோபியுடனும் கிருஷ்ணரை காண்பித்து இருக்கிறார்கள். ஆனால் அது இந்த நேரத்தின் வர்ணனையாகும். இப்பொழுது அவ்யக்த ரூபத்தில் ஒவ்வொரு குழந்தையுடனும் எப்பொழுது விரும்புகிறாரோ அந்த நேரம் இரவு 2 மணியானாலும் அல்லது 2:30 மணியானாலும் எந்த நேரத்திலும் துணையாக இருந்து கொண்டே இருக்கிறார். சாக்காரத்திலோ சென்டர்களை சுற்றி வருவது எப்பொழுதாவது தான் முடிந்தது. ஆனால் இப்பொழுது அவ்யக்த ரூபத்திலோ தூய்மையான இல்லறத்தையும் சுற்றி வருகிறார். தந்தையின் வேலையே என்ன? குழந்தைகளை சமமானவர்களாக ஆக்கி உடன் அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் வேலை அல்லவா? இதை தவிர வேறு என்ன இருக்கிறது? அப்படி இதிலேயே மும்முரமாக இருக்கிறார். அப்படி இன்றைய நாளில் பாப் தாதா குழந்தைகளுக்கு விசேஷமாக கடின உழைப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்ற வரதானத்தை கொடுக்கிறார். என்ன காரியம் செய்தாலும் டபுள் லைட் ஆகி காரியம் செய்யுங்கள். பிறகு கடின உழைப்பை மன மகிழும் பொழுதுபோக்காக அனுபவம் செய்வீர்கள். ஏனென்றால் பாப் தாதாவிற்கு குழந்தைகள் கடின உழைப்பு செய்வது, யுத்தம் செய்வது, வெற்றி மற்றும் தோல்விக்கான விளையாட்டை விளையாடுவது பிடிப்பது இல்லை. முக்தி வருடத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது கடின உழைப்பிலேயே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைய தினம் விசேஷமாக கடின உழைப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்ற வரதானத்தை நினைவில் வையுங்கள். இந்த சங்கம யுகம் கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான யுகமாகும். மனமகிழ்வோடு இருப்பதற்கான யுகம். ஒருவேளை கடின உழைப்பு இருக்கிறது என்றால் மன மகிழ்வு இருக்காது. இந்த ஒரு யுகம் மட்டும்தான் பரமாத்மா மற்றும் ஆத்மாக்களின் மன மகிழ்வை கொண்டாடுவதற்கான யுகம் ஆகும். ஆத்மா பரமாத்மா இடையே அன்பு ஏற்படுவதற்கான யுகம், சந்திப்பதற்கான யுகம். அப்படி இன்றிலிருந்து கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவோம் என்ற உறுதியான எண்ணம் கொள்ளுங்கள். விடுபட்டு விடுவீர்கள் தானே? பின்பு இங்கேயோ கையை உயர்த்தினீர்கள், அங்கு சென்ற பிறகு என்ன செய்வது, எப்படி செய்வது என்று இருக்க வேண்டாம். ஏனென்றால் பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையின் உறுதியான எண்ணம் எடுத்ததற்கான முழு கோப்பும் இருக்கிறது. பாப்தாதா சில நேரங்களில் குழந்தைகளின் ஃபைலை பார்க்கிறார். அடிக்கடி திடமான எண்ணம் எடுப்பீர்கள் அல்லவா? எப்போதிலிருந்து இந்த பிறவியை எடுத்தீர்களோ, மேலும் இப்பொழுது வரை இதை செய்வோம் அதை செய்வோம் என்று எத்தனை தடவை எண்ணம் வைத்தீர்கள். ஆனால் அவற்றை நிறைவேற்றவில்லை. ஆன்மீக உரையாடலை மிக நன்றாக செய்கிறீர்கள். பாப் தாதாவையும் மகிழ்ச்சிப்படுத்தி விடுகிறீர்கள். எப்படி புதியதாக வந்திருக்கும் வெளியுலக ஆத்மாக்களை பிரபாவம் செய்து விடுகிறீர்கள் அல்லவா? அதே போல பாப் தாதாவையும் பிரபாவம் செய்து விடுகிறீர்கள். ஆனால் உறுதியான எண்ணத்தின் பிரபாவம் சிறிது நேரம்தான் இருக்கிறது, எப்பொழுதும் இருப்பது இல்லை. அப்படி பாப் தாதாவிடம் இருக்கும் கோப்புகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. எப்பொழுதெல்லாம் ஏதாவது நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் பாப் தாதாவின் கோப்பில் ஒரு உறுதிமொழி கடிதம் சேர்ந்து விடுகிறது. எனவே பாப் தாதா எழுத வைப்பது இல்லை. இன்று கூட அனைவரும்
எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது எதுவரை இந்த மாதிரி நடக்கும், கோப்பில் காகிதம் எதுவரை இருக்கும் என்று தந்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். குழந்தைகள் தந்தைக்கு சமமாக ஆகிவிட்டால் கோப்புகள் முடிவடைந்து முடிவு ஆகிவிடும். இப்பொழுதோ அநேக ஃபைல்கள் இருக்கின்றன. எனவே அன்பில் மூழ்கி மட்டும் இருங்கள். அன்பு கடலுக்கு வெளியே வராதீர்கள். பிரம்மா பாபாவின் மீது உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது அல்லவா? அப்படி அன்பிற்குரியவரை பின்பற்றி நடப்பது கடினமாக இருப்பது இல்லை. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு உயிரையும் பலி கொடுத்து விடுகிறார்கள் என்று அன்பை பற்றி கூறவும் செய்கிறீர்கள். பாப் தாதாவோ உயிரை பலி கொடுப்பதற்காக கூறவில்லை. பழைய உலகை பலி கொடுத்து விடுங்கள். இதற்கான இறுதி தேதியை நிர்ணயம் செய்யுங்கள். மற்ற நிகழ்ச்சிகளின் தேதியை நிச்சயம் செய்கிறீர்கள். இதற்கான தேதியை எப்பொழுது நிச்சயம் செய்வீர்கள்? பாப்தாதா எப்பொழுது என்ற வார்த்தையை கூறுவதே இல்லை, இப்பொழுது என்று கூறுகிறார். பாப்தாதா எப்பொழுது என்று விட்டு விடுகிறாரா என்ன? இப்பொழுது என்று கூறுகிறார். இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்போதே செய்யுங்கள். ஆனால் பாப் தாதா சக்திசாலியானவர் அல்லவா? எனவே சக்திக்கு ஏற்றபடி இப்பொழுது என்ன கூறுகிறார்? குழந்தைகள் எப்பொழுது என்ற பழக்கத்திற்கு வசப்பட்டு இருக்கிறார்கள். எனவே பாப் தாதா இதற்கான தேதியை எப்பொழுது நிச்சயம் செய்வீர்கள் என்று கூறுகிறார். நீங்களும் எப்பொழுது எப்பொழுது என்று கூறுகிறீர்கள் என்றால் தந்தையும் எப்பொழுது என்று கூறுகிறார். இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தாற் போல அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வில் செல்லத்தான் வேண்டும். ஆனால் குழந்தைகளுக்கு நேரம் ஆசிரியராக ஆகக்கூடாது என்று பாப்தாதா நினைக்கிறார். எப்பொழுது தந்தை ஆசிரியர் என்றால் அந்த நேரத்தில் ஆவது என்பது நேரத்தை ஆசிரியராக ஆக்குவது. அதில் மதிப்பெண்கள் குறைந்துவிடும். இப்பொழுது கூட அநேக குழந்தைகள் நேரம் கற்றுக் கொடுத்துவிடும், நேரம் மாற்றிவிடும் என்று கூறுகிறார்கள். நேரப்படி முழு உலகத்தின் ஆத்மாக்கள் மாறுவார்கள். ஆனால் குழந்தைகள் நீங்கள் நேரத்திற்காக காத்து இருக்காதீர்கள். நேரத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் ஆக்காதீர்கள். நீங்கள் உலகின் ஆசிரியரின் மாஸ்டர், உலக ஆசிரியர் ஆவீர்கள், படைப்பவர் ஆவீர்கள். நேரம் படைப்பாகும் என்றால் ஹே படைக்கும் ஆத்மாக்களே, படைப்பை ஆசிரியராக ஆக்காதீர்கள். பிரம்மா பாபா நேரத்தை ஆசிரியராக ஆக்கவில்லை. துவக்கத்திலிருந்து இறுதி வரை எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் இருந்தது. தொடக்கத்தில் இந்த அளவு உடலை கொடுத்தார், மனதை ஈடுபடுத்தினார், செல்வத்தை ஈடுபடுத்தினார். ஆனால் கொஞ்சம் கூட பற்றுதல் இருக்கவில்லை உடலை பற்றி. இது பாபாவின் ரதம் என்பது இயற்கையான வார்த்தையாக இருந்தது. என்னுடைய உடல் அல்ல, இது பாபாவின் ரதம். நான் சாப்பிடுகிறேன் என்று இல்லாமல் பாபாவின் ரதத்திற்கு உணவளிக்கிறேன் என்று கூறுவார். உடல் மேலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் மனமோ மன்மனா பவவாக இருக்கவேதான் இருந்தது. செல்வத்தையும் ஈடுபடுத்தினார். ஆனால் என்னுடைய செல்வம் பணம் ஈடுபடுத்தப்படுகிறது என்று ஒரு பொழுதும் எண்ணத்தில் கூட இருந்தது இல்லை. நான் பணத்தை கொடுத்தேன், செல்வத்தை இந்த காரியத்தில் ஈடுபடுத்தினேன் என்று ஒரு பொழுதும் வர்ணனை செய்தது இல்லை. பாபாவின் பண்டாரா, கள்ளம் கபடமற்றவரின் பண்டாரா. பணத்தை தன்னுடையது என்று புரிந்து தனிப்பட்டு தனக்காக ஒரு ரூபாய் மதிப்புள்ள பொருளை கூட உபயோகித்தது இல்லை. குமாரிகள் மாதர்களின் பொறுப்பாகும். குமாரிகளுக்கும் மாதர்களுக்கும் உயில் எழுதி கொடுத்து விட்டார். என்னுடையது என்பது இல்லாமல் இருந்தது. நேரத்தையும் மூச்சையும் தனக்காக பயன்படுத்தியது இல்லை. அதே
நாளிலேயும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவராக இருந்தார். இந்த அனைத்தும் இருந்தும் இயற்கை தாசியாக இருந்த போதிலும் எந்த ஒரு அதிகப்படியான சாதனத்தையும் உபயோகிக்கவில்லை. எப்பொழுதுமே சாதாரண வாழ்க்கையில் இருந்தார். எந்த ஒரு விசேஷ பொருளையும் தன்னுடைய காரியத்திற்காக உபயோகிக்கவில்லை. துணி கூட ஒரே விதமான துணிதான் இறுதி வரை இருந்தது. மாற்றம் செய்யவில்லை. வீடு கூட குழந்தைகளுக்காக கட்டினார். ஆனால் அவர் அதை உபயோகிக்கவில்லை. குழந்தைகள் சொன்ன பிறகும் கூட கேட்டுக்கொண்டு விலகியே இருந்தார். எப்பொழுதும் குழந்தைகளின் அன்பை பார்த்து இவை அனைத்தும் குழந்தைகளுக்காக தான் என்ற வார்த்தை வெளியானது. இதைதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு வாழ்க்கையில் வெளிப்படையாக இருந்தது என்று கூறுவது. இறுதி நேரத்திலும் பாருங்கள், குழந்தைகள் எதிரில் இருந்தார்கள், கையை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பற்றுதல் இருந்ததா? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு இருந்தது. அன்பிற்கு உரிய குழந்தைகள், நெருக்கமான குழந்தைகள் எதிரில் இருந்த பொழுதிலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம். ஒரு நொடியில் விலகி இருப்பதற்கான உள்ளுணர்வின் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியத்தின் ஆதாரத்தை பார்த்தீர்கள். சேவை என்ற ஒரே ஒரு ஈடுபாடுதான் இருந்தது. மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகிய நிலை இருந்தது. இதைதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் என்று கூறுவது. இப்பொழுது நேரத்திற்கு ஏற்றாற் போல எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உணர்வு இன்றி சக்தி கொடுக்கும் சேவையை செய்ய முடியாது. தந்தையை பின்பற்றி நடங்கள். சாக்காரத்தில் பிரம்மா பாபா இருந்தார். நிராகார தந்தையின் விஷயத்தை விட்டுவிடுங்கள். சாக்காரத்தில் அனைத்து பிராப்தியின் சாதனம் இருந்தும் அனைத்து குழந்தைகளின் பொறுப்பு இருந்த போதிலும் சூழ்நிலை பிரச்சனைகள் வந்தும் தேர்ச்சி அடைந்து விட்டார் அல்லவா? மதிப்போடு தேர்ச்சி பெற்ற சான்றிதழை பெற்றுவிட்டார். இதற்கான முக்கியமான காரணம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு. இப்பொழுது சூட்சுமமான தங்க சங்கிலியின் பற்றுதல், மிக நுண்ணிய சூட்சும பற்றுதல்கள் அதிகம் இருக்கிறது. அநேக குழந்தைகளோ இது பற்றுதல் என்று பற்றுதலை புரிந்து கொள்வதே இல்லை. இதுவோ இருக்கத்தான் செய்யும், இதுவோ நடக்கத்தான் செய்யும் என்று நினைக்கிறார்கள். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது இல்லை. இந்த மாதிரி நடக்கத்தான் செய்கிறது என்று நினைக்கிறார்கள். அநேக விதமான பற்றுதல் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவராக ஆக விடுவது இல்லை. ஆக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஆகத்தான் வேண்டும் என்று நினைக்கவும் செய்கிறார்கள். ஆனால் விரும்புவதிலும் மற்றும் செய்வதிலும் சமநிலை இல்லை. விரும்புவது அதிகமாக இருக்கிறது, செய்வது குறைவாக இருக்கிறது. கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற இந்த வைராகிய உள்ளுணர்வு இப்பொழுது வெளியாகவில்லை. இடையிடையில் வெளிப்படுகிறது, பிறகு உள்ளடங்கி விடுகிறது. நேரமோ செய்யத்தான் செய்யும். ஆனால் மதிப்போடு தேர்ச்சி அடைபவராக ஆக முடியாது. தேர்ச்சி அடைவீர்கள், ஆனால் மதிப்போடு தேர்ச்சி அடைபவராக ஆகவில்லை. நேரத்தின் வேகம் அதிகமாக இருக்கிறது, முயற்சியின் வேகம் குறைவாக இருக்கிறது. மேலோட்டமான முயற்சியோ இருக்கிறது, ஆனால் சூட்சும பற்றுதலில் கட்டப்பட்டு விடுகிறார்கள். பறந்து வருகிறோம், பறந்து வருகிறோம் என்ற குழந்தைகளின் பாடலை பாப்தாதா எப்பொழுது கேட்கிறாரோ அப்பொழுது பறக்க செய்கிறார்கள். ஆனால் பற்றுதல் பறக்க விடுமா, அல்லது இங்கேயும் இன்றி அங்கேயும் இன்றி இருந்து விடுவார்களா என்று யோசிக்கிறார். இப்பொழுது நேரத்திற்கு ஏற்றாற்போல் பற்றுதலில் இருந்து விடுபட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர் ஆகுங்கள். மனதால் வைராகியம் இருக்கட்டும். நிகழ்ச்சிக்கு ஏற்றபடி என்ன வைராகியம் வருகிறதோ அது அல்ப காலத்திற்கானதாக இருக்கும். தன்னுடைய சூட்சும பற்றுதலை சோதனை செய்யுங்கள். மேலோட்டமான
விஷயங்கள் இப்பொழுது அகன்று விட்டன. சில குழந்தைகள் பெரிய பெரிய பற்றுதலில் இருந்து விடுபட்டு இருக்கிறார்கள் என்றாலும் சூட்சும பற்றுதல் மிக சூட்சுமமானவை. அவற்றை அவர்களாலேயே சோதனை செய்ய முடிவது இல்லை. சோதனை செய்யுங்கள், மிக நன்றாக சோதனை செய்யுங்கள். சம்பூர்ண நிலையின் கண்ணாடியில் பற்றுதலை சோதனை செய்யுங்கள். இதைதான் பிரம்மா பாபாவின் நினைவு நாளின் பரிசாக பிரம்மா பாபாவிற்கு கொடுங்கள். அன்பு இருக்கிறது அல்லவா? அப்படியானால் அன்பில் என்ன செய்யப்படுகிறது? பரிசு கொடுக்கிறீர்கள் அல்லவா? அந்த மாதிரி இந்த பரிசை கொடுங்கள். விட்டு விடுங்கள். அனைத்து ஆதாரங்களையும் விட்டு விடுங்கள். விடுபட்டு விடுங்கள். குழந்தைகளில் ஊக்கம் உற்சாகம் எழுகிறது. சுய முன்னேற்றத்திற்காக மிக அதிக நல்ல நல்ல எண்ணத்தை வைக்கிறார்கள் என்று பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். இப்பொழுது அந்த எண்ணங்களை செய்து காண்பியுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பாரதம் மற்றும் வெளிநாட்டில் அன்பில் மூழ்கி இருக்கும் அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தையின் அன்பு கடலிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய மிக நெருக்கமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் பிரம்மா பாபாவின் சிறப்புகளை தன்னில் தாரணை செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் கடினத்திலிருந்து விடுபட்டு மனமகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய பரமாத்மா அன்பில் பறக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரி திலாராம் தந்தையின் இதயத்தில் நிரம்பி இருக்கும் குழந்தைகளுக்கு விசேஷமாக இன்றைய தினம் பிரம்மா பாபாவின் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாப் தாதாவோ எப்பொழுதுமே குழந்தைகளின் இதயத்தில் இருக்கிறார். சூட்சும வதனத்தில் இருந்த போதிலும் குழந்தைகளின் இதயத்தில் இருக்கிறார் என்றால் அந்த மாதிரி இதயத்தில் நிரம்பி இருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு என்ற முத்துகளை தட்டுகளில் நிரப்பி வழிய வழிய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் கொடுக்கிறார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம் சங்கல்பம் என்ற விதையை எப்பொழுதும் சக்திசாலியாக ஆக்கக்கூடிய ஞான சொரூப ஆத்மா ஆகுக. விளக்கம்: ஞானம் கேட்பது மற்றும் சொல்வதன் கூடவே ஞான சொரூபம் ஆகுங்கள். ஞான சொரூபம் என்றால் ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் கர்மம் சக்திசாலியாக இருப்பதும் வீணானவை முடிந்து போவதும் ஆகும். எங்கு சக்தி உள்ளதோ அங்கு வீணானது இருக்க முடியாது. பிரகாசம் மற்றும் இருள் சேர்ந்து இருக்காது. ஞானம் என்பது பிரகாசம், வீணானது என்பது இருள். ஆகையால் ஞான சொரூப ஆத்மா என்றால் ஒவ்வொரு எண்ணம் என்ற விதை சக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும். யாருடைய எண்ணம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ அவர்களுடைய பேச்சு, கர்மம், சம்பந்தம் சகஜமாகவே சக்தி நிறைந்ததாக ஆகிவிடுகிறது. ஸ்லோகன்: சூரிய வம்சத்தில் செல்ல வேண்டும் என்றால் யோகி ஆகுங்கள், போர் வீரர் ஆகாதீர்கள். அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். டபுள் பொறுப்பு இருக்கும் போதிலும் டபுள் லைட்டாக இருங்கள். டபுள் லைட்டாக இருப்பதால் லௌகீக பொறுப்பு ஒரு பொழுதும் சோர்வடைய செய்யாது. ஏனென்றால் நீங்கள் ட்ரஸ்டி ஆவீர்கள். ட்ரஸ்டிக்கு என்ன களைப்பு இருக்க முடியும்? தன்னுடைய இல்லறம், தன்னுடைய குடும்பம் என்று புரிந்து கொண்டால் சுமையாக இருக்கும். தன்னுடையதே அல்ல என்றால் எந்த விஷயத்தின் சுமை இருக்கும்? முற்றிலும் விடுபட்டவர் மற்றும் அன்பானவர், பாலகன் மற்றும் எஜமானன். குறிப்பு: இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, சர்வதேச யோக தினம். பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் குழுவாக மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷமாக தன்னுடைய ஆக்காரி ஃபரிஷ்தா சொரூபத்தில் நிலைத்திருந்து டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகி
பாப் தாதாவுடன் இணைந்து உலகை வலம் வந்து கொண்டே அனைவருக்கும் அனைத்து சக்திகளையும் கொடுப்பதற்கான சேவை செய்யவும். ஓம் சாந்தி.